துன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் பிரக்தியாகுது மானுடம் எரிச்சலாகுது ஆழ்மனம். ஓகே, வெல்கம் டு விக்கிடாக்கி. திஸ் இஸ் விக்கிடாக்கி. வெல்கம் விக்கிடாக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். விக்கிடாக்கி ஃபேம். ஓகே, டிப்ரெஷன் தாயிலியாக இருந்தேன் நான். என்னோடய மென்டல் ஹெல்த்தை வட சென்னையை ஒரு 13 வாட்டி ரீவாட்சை போட்டு ஏற்றிக்கிட்டு இனிமேல் டிப்ரெஷன் ஆகுது மயிராகுது அப்படின்னு வீடியோ போட வந்திருக்கேன் மக்களே, ஃப்ரெண்ட்ஸ், விக்கிடாக்கி ஃபேம். என்னோட மெசேஜ் 1 நிமிட். Sarah chubby girl started following you. Ada guduk. Service available. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. தோத்துட்ட, அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. இந்த சர்வீஸ் அவைலபிள்ன்ற அக்கௌண்ட் நிறையா அக்கௌண்ட்டை நான் பார்த்துருக்கேன். இருக்கிற ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே போஸ்ட்டு ஸ்டோரியாக போட்டுறாளுங்க. வீடியோ காலில் என்னத்துக்கு காமிப்பாளுங்க? இப்ப பாரு, எங்க அடிக்கிறேன் பாரு. நீ சரியான வெறியில இருக்கிற, ஓடோட வெட்டுதா, ஓடோட வெட்டுறது பாத்துக்கிறியா? ஓகே மக்களே, என்னதான் டிப்ரெஷன் தாயிலியாக இருந்தாலும் பல சூழ்நிலைகள் நமக்கு விழுதான் செய்யும். அது கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு கிரஞ்சித்தனமாக அதுக்கு ஒரு வீடியோ போடக்கூடாது. நான் போன வீடியோ மாதிரி. நான் போன வீடியோவுக்கு நிறைய பேர் ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. என் சேனலில் இருக்க 59 சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த 59 சப்ஸ்கிரைபருமே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எப்படி கமெண்ட் அப்படின்னா, சரி விட்றா பார்த்துக்கலாம், அப்படியே ஃபீல் பண்ணாதடா, விட்றா இன்னும் நமக்கு லைஃப் இருக்குது, ஏய் டிப்ரெஷன் இருக்க தாண்டா செய்யும், அதுலேருந்து வெளியே வாடா, அதாண்டா லைஃப், அதாண்டா வாழ்க்கை அப்படின்னு நிறையா கமெண்ட். எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே பூரிப்பாயிட்டேன். ஐயோ, ஒருத்தனை கண்டுக்கல. ஏன்டா அந்த வீடியோ போட்டோம், எதுக்குடா அந்த வீடியோ போட்டோன்னு ஆயிடுச்சு பேசாட்டுக்கு. இதில் நான் வார்த்தைக்கு வார்த்தை பிரேக் த்ரூ வேணும், ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு சொன்னேன். இந்த பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சியை? வீடியோ போட்டு எப்படி ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன இப்போ வீடியோ ஆரம்பிக்கேன். இந்த வீடியோ எடிட் பண்ணி வரங்களாட்டியும் விடிஞ்சிடும். சாடு அந்த வீடியோ போடாமல் இருந்திருக்கலாம். ரொம்ப நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், விக்கிடாக்கி ஃபேமிலி. அதுக்காக நன்றி. சரி, ஓகே மக்களே, திஸ் இஸ் விக்கிடாக்கி. அதாவது இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ் அடித்து துவைச்ச கண்டென்ட்டு. என்ன கண்டென்ட்டுன்னா, அதை எப்படி என் வாயால் சொல்கிறது, ட்ரை நாட் டு லாஃப் வீடியோ. நினச்சேன்டாங்கம்மா, கண்டிப்பாக அது கிடையாது. ட்ரை நாட் டு லாஃப் வீடியோ கிடையாது. இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாய் விட்டு சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னென்னா, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது உள்ளேருந்து சிரிச்சு, நல்லா சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன ஜோக்குனாலே நிறையா சிரிப்பேன். அதனால் மற்றவங்களாம் மீம் பார்த்து சிரிக்கும்போது சிரிப்பாங்க, அவ்வளோதான். பட் நான் சிரித்தேன்னா அந்த மீமை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இது ஒரு பெருமை கிடையாது. இதுலடா பெருமை, அதெல்லடா பெருமை இருக்குது. அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. இதுலடா பெருமை, அது ஒரு பெருமை கிடையாது. நான் இப்படி இருக்கேன்றதை சொல்கிறேன். அப்படி இருக்க எனக்கே ரொம்ப சிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது.
அதனால் நான் ரொம்ப நல்லா உள்ளேருந்து சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன அப்படின்னா, ட்ரை நாட் டு லாஃப் வீடியோவுக்கு அப்படியே உல்ட்டா எல்லோரும் பண்ணுவாங்க ட்ரை நாட் டு லாஃப் வீடியோ, அதுக்கு அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம். அதாவது ட்ரை நாட் டு லாஃப்னா ஒரு வீடியோ பார்த்து சிரிக்காமல் இருக்கிறது, சிரிச்சுட்டா அந்த வீடியோ முடிஞ்சிடும். ஆனால் இங்கே ட்ரை நாட் டு லாஃப் வீடியோ மாதிரி லாஃப் அவுட் லவுடர், அதாவது வீடியோ பார்த்து நல்லா சிரிக்கணும். அந்த வீடியோச்சும் சிரிக்கலை அப்படின்னா அதோட வீடியோ முடிஞ்சிடும். அதுதான் எனக்கான கண்டென்ட். ஓகே மக்களே, கண்டென்ட்டுக்குள்ளே போவோமா? ஓகே, எழுதியாச்சு, படிச்சு போடுவோமா? அந்த மாதிரி இந்த ஹெட்செட்டோட என்னை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஞ்சாக தான் இருக்கும், கொஞ்சம் சகிச்சுக்கோங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது எந்த வீடியோவை பார்த்து சிரிக்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து எனக்காக சரி சிரிச்சுக்கிடாந்தா சந்தோஷமாக இரு, நான் பெற்ற இன்பம் இந்த வயவும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமிச்ச ரீல்ஸை பார்த்து நான் ரியாக்ட் பண்ண போகிறேன், நான் சிரிக்க போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக ஆசை இந்தடா சிரிச்சுக்க அப்படின்னு சொல்லி சிரிப்பே வராத ஒரு ரீல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. இதில் ஏதாவது சிரிப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் அந்த சிரிப்பு வர மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வீடியோ இருந்துச்சுனாலும் அந்த வீடியோ வந்து கடைசியில் முடிக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கி லாஃப் அவுட் லவுடரோட கண்டென்ட். வீடியோக்குள்ளே போயிடுவோமா? ஆமால ஆனால் இந்த செல்லை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு, ஐயோ. போயிடுவோமா? ஃபஸ்ட்டு நண்பர் ஒயிட் வெள்ளையன் பார்த்துருவோம். இது ஏற்கனவே இந்த 2 வீடியோ பார்த்துட்டேன். இது ஒரு காஜ் ரீல், அதான் இதை பார்த்து சிரிப்பு வராது. இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். எங்கங்க உள்ள ஒரு ஜீன் போட்டிருக்கேங்க, சரிங்களா? அப்போ எப்படிங்க நீங்கள் அப்படி சொன்னீங்க? சாரி, நீங்கள் பார்த்தீங்களா? இல்லைங்க, நான் உள்ள ஒரு இது போட்டிருக்கேங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அதுக்குன்னு என்னங்க உங்ககிட்ட அவங்க காட்ட முடியும்? என்னங்க பேசுறீங்க? இங்கே பாருங்க, இன்டர்வியூவில் வந்து ஏதோ என்னங்க நீங்கள் பேசுறீங்க? இது ஒரு தற்கொலை, அவ்வளோதான் சிரிப்பு இல்லடா, போங்கடா. அடுத்து பப்பாய் நண்பர். இவர் வந்து ஏற்கனவே இந்த விஷயம் எழுதிச்சாரு. இந்த ரீல் பார்ப்போம் என்னென்னு. இந்த வீடியோ ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். இந்த வீடியோ வந்து எதுக்காக அமைச்சிருக்காருன்னா, அந்த வாய்ஸ்க்காக அமைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த வாய்ஸ் கேட்கும்போது. பட் சிரிப்பு வரல. இது எல்லாமே நான் பார்த்துட்டேன். இந்த நண்பர்லேருந்து ஆரம்பிப்போம். டேய் விபி, இது என்ன, இது என்ன அது கிட்ட அமல் கண்டி சத்தியமாக அது அப்படியே அமல் டேவிஸ் மாதிரி தான் இருக்குது. போட்டுக்கிட்டு சத்தியமா சொல்கிறேன்டா விஜய் ஃபேன்ஸ், உங்களுக்கு ஆகணும்டா. மாஸ்டர் படம் வரும்போது அம்மாவில் ரிவ்யூ அதை ப்ரோமோவாக போட்டு சாவடிச்சிங்கல்ல, எத்தனை ப்ரோமோ, ஐயோ சை சாவடிச்சிட்டாங்க. பார்க்க ப்ரோமோவாக விட்டு விட்டு தள்ளி வெறியாகி போச்சு அப்படின்னு. அதனால் உங்களுக்கு ஆகணும்டா, உனக்கு ஆகணும்டா, உனக்கு ஆகணும்டா அப்படின்ற மாதிரி பாவம்டா நீங்கள். அடுத்து அதே போஸ்ட். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் நல்ல வேலை, கேவலமா இருக்கு. அதுக்கு நான் கேம்னாச்சு PS2ல விளாண்டு போயிருப்பேன். வரட்டானே, நல்ல வேலை. I don't see any spark.
Hey, bring it. Hey, feel it. Hey, touch it. நீங்க எதனா எதுக்கு புதுசா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றேன். Crying is only coming. No words to say. முதல்ல உன் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ தெரிஞ்சுக்க. எல்லாம் எங்க இருக்க இவன் ப்ரோ தெரிஞ்சுக்க ப்ரோ. உட்கார வச்சிருக்கேன். முதல்ல உன் ரேஞ்ச் என்னன்னு ஏய் வத்தா பைத்தியக்கார கூதி ஏய் வத்தா பைத்தியக்கார கூதி போகடாகட்டு போர் அடிக்குது. அடுத்தது மீ டு மை மேனேஜர் உள்ள போகிறோம். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தோ மேனேஜர் மியா கலிஃபாவை கூட திருப்திப்படுத்திடலாம், ஆனால் உன்னை யாரும் திருப்திப்படுத்த முடியாது. எவ்வளோ வேலை பார்த்தாலும் பத்தலைன்னு சொல்கிறேன். ஃபேக்டரா உண்மைதான் ஃபேக்டு. உடனே சொம்படிச்சிடுவாங்க. மஞ்சள் பாய்ஸ் கிராஸஸ் வந்து 63 கோடி, இந்தியன் 2 கிராஸ் 56 கோடி. என்னடா அப்போ கோடியாக வந்து இங்கே படம் பார்க்க போகுது. அந்த கோடி ஒன்று மட்டும் புரியல. இந்த வந்து படம் நல்லா இருக்காடா? கலெக்ஷன் வந்துருச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்காடா? 300 கோடி கலெக்ஷன் ப்ரோ. படம் நல்லா இருக்காடா? நல்லா நடிச்சிருக்காங்களா? 600 கோடி கலெக்ஷன். நீங்கள் வேறு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை எடுத்து பார்த்தீங்களா இல்லையா? லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. குரோம்லேருந்து இதை விட்டு படத்தை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்து அப்படின்ற மாதிரி இப்படி எடுத்து நீட்டிடுவாங்க. 300 கோடி கலெக்ஷன், 600 கோடி கலெக்ஷன் என்னடா? கலெக்ஷனை வச்சு நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க? உங்கள் வீட்டுக்கு எதுவும் கொண்டு வர போகிறாங்களா? கலெக்ஷன் எதுவும் ஒரு மண்ணும் இல்லை, ஒன்றும் தெரியாத மண்ணு கூறிய ஒன்றுமே இல்லை. அந்த கலெக்ஷனை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. படம் நல்லா இருக்கா? படத்தை மட்டும் பேசுங்கடா. போட்டு கலெக்ஷன் அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ நல்ல படமாக இருந்தாலுமே அது அதிக கலெக்ஷன் போகலை அப்படின்னாலுமே அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மு. எப்படி ஒரு கெட்ட படமாக இருந்தாலுமே அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா லியோ மாதிரி படம் நல்லா கலெக்ஷன் பண்ணாலும் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுதான் இங்கே உண்மை. அதனால் நல்ல படம் அப்படின்னா கதையை அதை நடிச்சிருக்க விதம் அதுதான் நல்ல படம். அடுத்த விஜய்னா ரோஸ்ட் பார்ப்போம். விஜய்னா ஸ்டார்டர் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? விஜய்னா சினிமா கரியர் இந்த சேம் ஸ்டேட் இதெல்லாம் ஒரு மூஞ்சி. இதெல்லாம் என்ன மூஞ்சி? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னடா அது மூஞ்சி? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. உண்மையிலே என்னடா அது விஎஃப்எக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சத்தியமாக என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களாடா? வெங்கட் பிரபு ப்ரோ மங்காத்தாவை பார்த்து சத்தியமாக அப்படியே செலுத்து போனேன். இப்போ என்னடா இப்படி தளபதிக்கு வந்து அதாவது நான் லாஸ்ட் படம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் படமாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து சினிமா தான் என் வாழ்க்கை, சினிமா தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் போய் ஒரு அடி வாங்கிட்டு மறுபடியும் சினிமாவுக்கே வந்துடுவார். இது நான் இந்த வீடியோ இப்போ பண்ணும்போது நான் எழுதி வச்சுங்க. கண்டிப்பாக இது நடக்கும், இது சத்தியம். விக்கி நண்பர் இதுக்குள்ளே போய் பார்த்துரும். இது 2 ஏற்கனவே பார்த்துட்டேன். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிறது இது இன்னும் பார்க்கல. புச்சர் ப்ரோ இன்னும் பார்க்கல. வில்லியம் பிக்சர் 2 பெல்லி பிக்சர் இதெல்லாம் நான் அனுப்புனது. சாட்டுக்கு சிரிப்பு பாராட்டி நான் அனுப்புனதை பார்த்து சிரிச்சுக்கலாம் போல இருக்குது. நீங்கள் அனுப்புறது எதுவும் சிரிப்பு வர மாட்டேங்குது. கீழே கேப்ஷன் டிவோஷனல் பிக்சர். ஓகே, அவ்வளோக்கா சரி போடல. இந்த டிவோஷனல் ஒரு அக்கா இருக்குது. டிவோஷனல் அக்கா, ஜாக்கெட் அக்கா, டிவோஷனல் அக்கா, டியூஷன் அக்கா, ஜிம் அக்கா, மேக்ஸ் அக்கா அப்படின்ற மாதிரி டிவோஷனல் அக்கா. அந்த டிவோஷனல் அக்கா இப்படி தான் ஒரு வீடியோ போட்டுச்சு. அதை பார்த்து எல்லா கிரஞ்சாண்டீஸிலும் எல்லாமே பண்ணுறாங்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. கிராமத்தை போட்டுக்கிட்டு இதை வச்சு போட்டுக்கிட்டு அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க. அதை காப்பி பண்ணி ஏன்டா. அடுத்த நண்பர்
என்னடா சிரிக்கிற மாதிரியே இல்லை. நடுக்காட்டில் தனிமை வந்ததே இந்த டாப்ரே. We got விஜய் டான்சிங் ஃபார் எனி சாங்கில். சத்தியமாக சொல்கிறேன், இந்த இந்த கிளிப்பை போட்டு எல்லா சாங்கையும் போடுறாங்க, மெர்ஜ் பண்ணுறாங்க, அவ்வளோ அப்படி சிங்க் ஆகுது. சிங்க் ஆகி என்ன பிரயோஜனம்? விஜய் ஃபேன்ஸ் இதுக்கும் ஃபயர் விடுறாங்க. போங்கடாங்கிட்டு என்னங்கடா சிரிக்க வைங்கடா. சிரிக்க வச்சா மறுபடியும் டிப்ரெஷனுக்குள்ளே போவீங்க. என்ன மறுபடியும் அம்மாடா சிவன். இந்த வீடியோ நான் போடணுமா? அட போங்கடா. ஆனா விஜய் சார் வந்தாருன்னா சீரியஸாவே நல்லது நடக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எங்க அப்பா என்ன சொன்னதுக்கு அவர் கலாச்சிட்டாரு. ஏன்னா அவர் விஜய் என்னன்னு சொல்லி கலாச்சாரு. அதான் டெபாசிட் கூட வாங்க மாட்டான்டா அவன்லாம். ஒரு ஃபேக்ட் தான். என் ஓட்டு தளபதி தான். உங்க ஓட்டு கண்டிப்பா உங்களுது ப்ரோ. அவன்கிட்ட ஒன்றும் ஓட்டுற ஐடியா இல்லை. எப்படி ஓட்டு போடுவான்னு சொல்லுங்கல்ல. கீழே டெம்ப்ளேட் ஸ்பீக்ஸ். அண்ணனுக்காக என்னடா பண்ணுவோம்? என்ன வேணா பண்ணுவானே. என்னடா பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாதுனே. உண்மையிலே ஃபேக்டரா டே. சத்தியமாக தேவையில்லாத வேலை. அங்கே இருக்கோம்னே. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு என்ன பிரச்சனை பண்ணுவீங்க? என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு பிரச்சனை ஒன்றுமே பண்ண முடியாதுனே. அடுத்த வீடியோ. இது நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். குரங்கிட்ட கொடுப்பாங்க. அட பொம்மால உம்புடா உம்புடா மூச்சி முட்டை உம்புடா உபே 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 உபே. ஏன்டா நீங்கள் வேறு 18+ கண்டென்ட் போடக்கூடாதுன்னு பார்த்தா போட வச்சுருவாங்க போல. கண்ணன் ப்ரோ. பொம்மால அல்டிமேட்டரா கண்ணா சத்தியம் உள்ளுக்குள்ளே வரும்போது நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி சிரிப்பு வராதான் அடிச்சிருவாப்புல பார்த்தா எப்படியாப்பட்ட படாது. சத்தியமாக கோட் லைஃப்லாம் பார்த்துட்டு தூக்கமே வரல 2 நாளாக. என்னடா இந்த மாதிரி ஒரு இது நமக்கு நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்படியாப்பட்ட படத்தை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? விழுந்தேட்டேன். ஐயோ மேலே சிரிச்சிட்டேன்டா. வீடியோவில் இதுதான் சிரிச்சேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கும், வாயெல்லாம் டொக்க போட்டு போயிருக்கும். அவங்க ஒருவேளை கஞ்சா அடிக்கிறாங்க. மணி டேக் தட் மணி. நிறைய பலூன் ஊதுவான் போகுது. கண்ணெல்லாம் மணின்னு ஒருத்தர் ஆஃபீஸில் இருக்கா. சாரி வீடியோ பார்த்தாடா. ஒருத்தர் இருக்கார், அவருக்காக அனுப்பிச்சுட்ருக்காப்புல. ஆதி ப்ரோக்குள்ளே போயிடுவோம். நல்லா அனுப்பிச்சிருப்பான்ற நம்பிக்கை இருக்கு. நல்லா போய் பார்ப்போம். என்னடா அடுத்து என்னடா அனுப்பிச்சிருக்க போகிறாங்க? இப்படி நல்லா அனுப்பிச்சிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். செயின் வந்துச்சு, புதுசு போடணும். தம்பி 60,000 விற்கிது.
ஒன்னும் 2 வருஷம் கழிச்சு போவோம் அப்புறம் போடுறேன். எனக்கு இல்லண்ணா வண்டிங்கண்ணா. உனக்கே போட முடியலன்றேன், வண்டிக்கு வேற போடணுமா? யோ செயின்ஸ் பேக்கிட்டியா? தெளிவா சொல்லு. சரி வண்டி விடு. விட்டாக்கே வந்துடாது. இது பேர் ஜோக்கா? இதுக்கு பேர் ஜோக்கா? இதுக்கு பேர் ஜோக்கா? ஏய் ஸ்டாண்ட போடுறா. சரிடா பாடு. இதே சரி பாருன்னு சொன்னா வண்டி முருகனா போவே மாட்டேங்குது. முருகனா போக மாட்டேன்டா. இதெல்லாம் அனுப்பாதீங்கடா. இது என்னடா கண்டென்ட்? இது இவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களும் ஒழுங்காக பண்ணுறாங்களா? இது ஒரு காமெடி பண்ணுறது, இது மதுரை முத்து காமெடியில் ஸ்டாண்டப் காமெடியெலாம் எடுத்து கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கூஃபியான கொஞ்சம் காத்து வச்சு விடுங்க. யோ ஓ ஐயோ காத்தடிக்க சொல்கிறாரு இவர். வந்து அந்த இதை எடுத்து காத்தடிக்கிறார் அங்கம்மால. என்னடா டயரியா? டயருக்கா? சரி கொல்லடா. தம்பி காத்தடிச்சுன்னு போப்பா. யோ காத்தாடி வேணா பையா. என்னடா அப்போ நான் சிரிக்கலையா? ஒழுங்கா கூட சிரிக்கலடா. எங்கடா அதெல்லாம் ஏன்டா அனுப்புறீங்க? போங்கடான்ட்டு. ஐயோ சிரிக்கிற மாதிரி ஏதாச்சும் அனுப்பிச்சுடுங்கடா. வீடியோ என்னடா? ஐயோ நல்லாவே சிரிக்கலடா. மறுபடியும் டிப்ரெஷன் ஆகுது. உங்கடா சரி சரி நானும் வந்தேன் சிரிக்கலாம் அப்படின்ட்டு. மறுபடியும் டிப்ரெஷன் தாயிலாகி போகிறேன். டிப்ரெஷன்லாம் ஆகலை. சிரிக்கிற மாதிரி வீடியோ அனுப்பிச்சுடுங்கடா. சிரிக்கலையடா. இப்போ நான் சிரிக்கலைன்றதை வருத்தப்படுறதா, இல்லை கண்டென்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகலைன்றதை வருத்தப்படுறதா, என்னத்தை சொல்லி நான் இப்போ முட்டு கொடுக்குறது? சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி சொல்லி தான் நான் முட்டு கொடுக்கணும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. என்னடா அது வீடியோன்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு வேறு கண்டென்ட் இல்லை. நான் சொன்னேனே அந்த பிரேக் த்ரூ, இந்த கன்சிஸ்டன்சி, அதுக்கு இந்த வீடியோவை விட்டால் வேறு வீடியோ இல்லை. இந்த கண்டென்ட்டை விட்டால் வேறு கண்டென்ட் இல்லை. எடுத்துட்டேன், எடிட் பண்ணுறேன், போடுறேன், பாருங்கள். நல்லா இல்லாட்டியும் ஓகே, பீஸ்.